வணக்கம் நம்பிக்கை ஏன் எதற்கு எப்படின்ற சீரீஸ்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கும் பல தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். பல தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் திரு திருஞானம் அவர்கள் இருக்காங்க. அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சுமையா. சார், பொதுவா மரங்கள் இருக்கிற இடத்துல நம்ம அதிகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மரங்கள் ஆக்சிஜனை வெளியிடுதுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஏன் மரங்கள் ஆக்சிஜனை வெளியிடுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு ஆக்சிஜனை ஒரு மரம் வெளியிடுது சார்? மனிதர்கள் ஆக்சிஜனை சுவாசித்து கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுறோம். இதே ப்ராசஸ் மரங்கள்லேயும் நடக்குது. மரங்களும் சுவாசிக்கின்றன, பயிர்களும் சுவாசிக்கின்றன, அது சிறிய அளவில். ஆனால் அங்கே இன்னொரு ப்ராசஸ் நடக்குது. இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் என்ற முக்கியமான ப்ராசஸ் மரங்கள் தாவரங்களில் நடக்குது. இதுதான் இம்பார்ட்டன்ட். அந்த ப்ராசஸில் என்ன ஆகுதுன்னா, கார்பன் டை ஆக்சைடை சூரிய ஒளி தண்ணீருடன் கலந்து மரங்கள் உணவை தயாரிக்கின்றன. இதில் ஒரு பக்க விளைவாக ஆக்சிஜன் வெளியிடப்படுகிறது. ஸோ இந்த ஆக்சிஜன் வெளியேற்றம்ங்கிறது கூடுதலாக மிக அதிகமாக இருக்குது. அதனால தான் மரங்கள் சுவாசத்தில் வெளியிடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அளவு குறைவு, ஆனால் ஒளிச்சேர்க்கையின் போது வெளியிடக்கூடிய ஆக்சிஜன் மிக அதிகம். ஸோ இந்த அதிகமான ஆக்சிஜன் மனிதர்களுடைய தேவைக்கு பயனுள்ளதாக இருக்குது. சொல்லப்போனால் ஒரு மனிதனுக்கு ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 25 கிலோ ஆக்சிஜன் தேவை. ஒரு வளர்ச்சி அடைந்த மரம் கிட்டத்தட்ட 50 to 100 கிலோ வரை ஆக்சிஜனை வெளியிடுகிறது. அதனால் 2 மனிதர்கள் அல்லது 4 மனிதர்கள் சுவாசிக்க தேவையான ஒரு ஆண்டுக்கு தேவையான ஆக்சிஜனை மரங்கள் வெளியிடுது. அதே நேரத்தில் இரவில் ஒளிச்சேர்க்கை நடைபெறுவதில்லை. அதனால் அங்கே சுவாசம் மட்டும் சிறிய அளவில் இருக்கும். அதனால் கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றம் இருக்கும். அதனால தான் பகலில் மரங்களுக்கு கீழே இருக்கிறது நல்லதுன்னா கூட இரவில் தவிர்க்கணும்னு சொல்லுவாங்க. எதனாலன்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றம் நடக்குது. பட் ஒட்டுமொத்த அளவில் மரங்கள் வெளியிடக்கூடிய ஆக்சிஜன் அளவு மனித குலத்துக்கே ஒரு பெரும் நன்மை. அதனால தான் மரங்கள் நடும் இயக்கம்னு சொல்லும்போது மரங்கள் ஒரு அருமையான வேலையை செய்கின்றன. மனிதர்களுக்கு தேவையான, விலங்குகளுக்கு தேவையான ஆக்சிஜனை பகலில் அதிகமாக உற்பத்தி செய்து தருகின்றன. சார், உலகத்திலேயே அதிக வேகத்துல பயணிக்க கூடியது அப்படின்னா அது எது சார்? ஒளி, லைட் தான் உலகின் அதிவேகமாக பயணிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு மிக முக்கியமான காரணம் அதனுடைய அடிப்படை மூலக்கூறு ஃபோட்டான்ஸ். ஒன்று துகள்கள், இன்னொன்று மின்காந்த அலைகளால் ஆனவை, இன்னொன்று அதுக்கு நிறை கிடையாது. ஸோ மாஸ் இல்லைங்கிறதுனால அதனுடைய ஸ்பீடு ஆரம்பத்திலிருந்தே மிக அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர்ஸ். இதுதான் உலகத்திலே அதிகபட்ச வேகம். இந்த வேகத்தோடு பயணிக்கிறது ஒளி. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுடைய ரிலேட்டிவிட்டி தியரியில் முக்கியமாக இதை பற்றி சொல்கிறாரு. ஒளி ஒரு நேச்சுரல் கான்ஸ்டன்ட், இயற்கை வரம்பு அப்படின்னு சொல்கிறாரு. அதிகபட்ச வேகத்தில் செல்லக்கூடியது ஒளி தான். ஒளியை விட வேறு எதுவும் அதிக வேகத்தில் செல்ல முடியாது. ஒரு பார்வையாளர் எவ்வளவு வேகத்தில் பயணித்து கொண்டு பார்த்தாலும் ஒளியின் வேகம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்னு சொல்கிறார். ஸோ அடிப்படையில் ஒளிதான் மிக அதிகமாக பயணிக்கக்கூடியது. அது ஒரு நேச்சுரல் கான்ஸ்டன்ட். ஒளியை விட வேகமாக பயணிக்கக்கூடிய எதுவுமே இல்லை அப்படிங்கிறதா அறிவியல். சார், பொதுவா இதயம் ரத்தத்தை சுத்திகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடல்ல இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகள்ல இருந்து அந்த சுத்திகரிக்கப்படாத ரத்தம் இதயத்துக்கு போகுது, இதயம் சுத்தம் செய்யுது. ஆனா பாதங்கள்ல இருக்கக்கூடிய அந்த ரத்தத்தை மேல் நோக்கி இதயம் எப்படி இழுக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விதான். இதயம்தான் மனித உடலின் ஒரு மிக ஆதாரமான உறுப்பு. அந்த இதயம் எப்பொழுதுமே சுத்திகரிக்கப்படாத இரத்தத்தை ஈர்த்து நுரையீரலுக்கு அனுப்பி சுத்திகரித்து மீண்டும் சுத்திகரிக்கப்பட்ட இரத்தத்தை உடல் பாகங்கள் அனைத்துக்கும் அனுப்புது. இது அதனுடைய தொடர்ச்சியான ஃபங்க்ஷன். இதில் நீங்கள் கேட்ட மாதிரி பாதத்திலிருந்து சுத்திகரிக்கப்படாத இரத்தம் எப்படி மேல் நோக்கி வருது, அதுக்கான காரணங்கள் என்னன்னு சொன்னால் ஒரு 3-4 காரணங்கள் இருக்கு. முதல் காரணம் பிளட் வெசல்ஸில் இருக்கக்கூடிய வால்வுகள். சரியா? பிளட் வெசல்ஸும் போது 2 வகையான பிளட் வெசல்ஸ் இருக்குது. ஒன்று ஆர்டரிஸ்ங்கிறது இதயத்திலிருந்து சுத்திகரிக்கப்பட்ட இரத்தத்தை எடுத்து செல்வதெல்லாம் ஆர்டரிஸ். இதயத்துக்கு சுத்திகரிக்கப்படாத இரத்தத்தை எடுத்து வரதெல்லாம் வெயின்ஸ். சரியா? இந்த வெயின்ஸ் தான் பாதத்திலிருந்து
சுத்திகரிக்கப்படாத ரத்தத்தை மேல் நோக்கி கொண்டு வருது இல்லையா. இப்போ இந்த வெயின்ஸில் வந்து சில வால்வ்ஸ் இருக்குது. இந்த வால்வ்ஸ் கால் பகுதியில் இருக்கக்கூடிய வால்வ்ஸ் என்ன பண்ணுதுன்னா மேல் நோக்கி மட்டும் ரத்தத்தை அனுப்பும், கீழே வந்துடாதபடி அப்படி ஒன் வே டிராஃபிக்காக மாற்றுது. கீழே வராத அளவுக்கு அந்த வால்வ் செயல்படுது. இது ஒரு மிக முக்கியமான காரணம். இன்னொரு முக்கியமான காரணம் தசை பம்ப், மசில் பம்ப்னு சொல்லுவோம். பர்டிகுலராக கெண்டைக்கால் தசைகளில் இருக்கக்கூடிய அந்த தசை பம்புடைய இயக்கம் அற்புதமானது. அந்த இயக்கத்தின் மூலமாகவே அந்த சுத்திகரிக்கப்படாத ரத்தம் அழுத்தப்பட்டு மேல் நோக்கி வருது. அதனாலே பெரும்பாலும் அந்த காஃப் மசில்னு சொல்லுவோம் இல்லையா, கெண்டைக்கால் தசை, அதை வந்து 2வது இதயம் என்று கூட சொல்லுவாங்க. ஸோ அதனுடைய இயக்கம் தொடர்ந்து இருக்கணும். அதுக்கு வந்து நம்ம தொடர்ந்து உடற்பயிற்சிகள் இதெல்லாம் அவசியம். எதனாலன்னு சொன்னால் அது வந்து ஒரு மசில் பம்பாக செயல்படுது. 3வது காரணம் மூச்சு இயக்கம். நம்ம வந்து ஆழ்ந்து மூச்சு விடும்போது அதுவே ஒரு பம்பிங் ரோல் பண்ணுது. ஏன்னா காலையிலிருந்து மேல் நோக்கி ரத்தம் வருவதற்கான ஒரு அழுத்தத்தை நம்ம அந்த மூச்சு விடுதலை கொடுக்குது. 4வது காரணம் இதயத்தின் உறிஞ்சும் தன்மை. பர்டிகுலராக ரைட் ஆர்ட்ரியம் சொல்லுவோம். அந்த ரைட் ஆர்ட்ரியம், இதயத்தில் 4 அறைகள் இருக்குது. அந்த ரைட் ஆர்ட்ரியம் வந்து இதயம் தளரும் போது சுத்திகரிக்கப்படாத ரத்தத்தை இதயத்தை நோக்கி ஈர்ப்பதில் ஒரு முக்கியமான அது ஒரு பம்பிங் ரோல் பண்ணுது. ஸோ இதெல்லாம் தான் அடிப்படை காரணங்கள். பட் இது மனித உடலின் ஒரு அதிசயம்தான். மிக முக்கியமாக உடல் இயக்கங்கள் அதிகமாக இருக்கணும், ஆழ்ந்து மூச்சு விடுவதல், அதே மாதிரி நம்முடைய காஃப் மசில் என்று சொல்லக்கூடிய கெண்டைக்கால் தசைக்கு பயிற்சி, இதெல்லாம் வந்து இந்த இரத்த ஓட்டத்தை இன்னும் சிறப்பாக மாற்றியமைக்கும். சார், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ சார். நன்றி சுமையா.